நாம எல்லோருமே பாத்தீங்கன்னா ரெண்டு ஆதிக்க சிந்தனைகளால நாம் ஆளப்படுவோம். ஒன்று ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற விருப்ப சிந்தனை, மற்றொன்று ஏதாவது ஒன்றை இழந்து விடுவோமா என்ற பயம் சார்ந்த சிந்தனை. இந்த ரெண்டு சிந்தனைகளையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை விட ஏதாவது ஒன்றை இழந்து விடுவோமா அப்படிங்கிற பயம் தான் நம்ம நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். நம்முடைய பயத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அர்த்தமற்ற பயம் நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலயுமே பாதிக்கும். எந்தெந்த காரியங்களுக்கு நம்ம பயப்படணுமோ அந்தந்த காரியங்களுக்கு நம்ம நிச்சயமா பயப்படணும். அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா தேவையற்ற அர்த்தமற்ற பயத்துக்கு நம்முடைய மனசுல நம்ம இடம் கொடுக்கறதுனால அது எல்லா விதத்திலயுமே நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கும். ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கலாம். சில சூழ்நிலையில் எதிர்கொள்றதுக்கு நீங்க பயப்படலாம். எதிர்காலத்துல என்ன நடக்குமோ என்னெல்லாம் ஆகுமோ அப்படிங்கிற பயம் உங்களுடைய மனசை போட்டு வாட்டி வதக்கலாம். இப்படி எந்த விதமான பயம் உங்களுடைய மனசுல இருந்தாலும் அதோடைய வேர் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்.